வணக்கம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வானத்துல இருக்கிற கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி எப்படி வந்ததுன்னு இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளா மனுஷங்களை யோசிக்க வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பழங்கால முறைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்து ஜோதிடம். வாங்க, இந்த பிரம்மாண்ட வரைபடத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆமா, இந்த ஒரு கேள்விதான். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையம். ஆயிரக்கணக்கான வருஷமா ஹிந்து ஜோதிடம்ங்கிற இந்த முறை இந்த பிரபஞ்ச வரைபடத்தை நமக்கு விளக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? சரி, முதல்ல நாம இந்து ஜோதிடம்னா என்ன, அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். இதோட பேர் ஜோதிஷா. இது சான்ஸ்கிருத்துல ஜியோத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. அதுக்கு ஒளின்னு அர்த்தம். இது சும்மா எதிர்காலத்தை சொல்றத மட்டும் இல்லைங்க. இது வானியல், கணிதம், ஆன்மீகம், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பெரிய சிக்கலான அமைப்பு. இதோட முக்கியத்துவத்தை பாருங்க. இத வேதங்களோட தொடர்புடைய 6 முக்கியமான துணைத்துறைகள்ல ஒன்னா இருக்கு. இந்த அமைப்பு ஒரே நாள்ல உருவாகல. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. முதல்ல வேத காலத்துல சடங்குகளுக்காக கேலண்டர் உருவாக்குறதுல தான் இது ஆரம்பிச்சது. அப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டுல கிரேக்க ஜோதிடத்தோட தாக்கத்தால இது இன்னும் பெரிய சிக்கலான ஜாதக முறையா மாறுச்சு. கடைசியா 8ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் நாம இன்னைக்கு பார்க்கிற ஜோதிடத்துக்கு அடித்தளமா இருக்கிற முக்கியமான நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இப்போ நாம இந்து ஜோதிடத்தோட அடிப்படையான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது நமக்கு ரொம்ப உதவும். இந்து ஜோதிடத்துக்கும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான அடிப்படையான வித்தியாசம் இதுதான். இந்து ஜோதிடம் நிராயண முறையை பயன்படுத்துது. அப்படின்னா என்னன்னா, கிரகங்களோட நிலைய வானத்துல உண்மையா இருக்கிற நட்சத்திரங்களை வச்சு கணக்கிடுவாங்க. ஆனா மேற்கத்திய ஜோதிடம் சாயன முறையை பயன்படுத்துது. இது நம்ம பூமியோட பருவ காலங்களை சார்ந்தது. இந்த ஒரு பெரிய வித்தியாசத்தினால 2 முறையிலையும் உங்க ராசி வேற வேறையா இருக்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? மேற்கத்திய ஜோதிடம் மாதிரியே இங்கேயும் 12 ராசிகள் இருக்கு. ஆனா சமஸ்கிருத பெயர்களும் சில ராசிகளுக்கு ஆளும் கிரகங்களும் வித்தியாசப்படும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு 2 நிழல் கிரகங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதுங்க நிஜமான கோள்கள் கிடையாது. ஆனா சந்திரனோட பாதை பூமியோட பாதையை வெற்ற 2 கணித புள்ளிகள். ஆனாலும் ஜோதிடத்துல இது 2க்கும் பயங்கர சக்தி இருக்குன்னு நம்பப்படுது. இந்த முழு அமைப்போட இதயமே இந்த நவக்கிரகங்கள் தாங்க. அதாவது 9 செல்வாக்கு செலுத்துபவர்கள். இவங்க வெறும் வானத்துல இருக்கிற பொருட்கள் மட்டும் அல்ல, ஜோதிட நம்பிக்கையின்படி மனுஷங்களோட மனசையும் அவங்க எடுக்கிற முடிவுகளையும் பாதிக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்கு. இந்த 9 கிரகங்கள் என்னென்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த ராகு, கேது. இதுல ஒவ்வொரு கிரகமும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தை பாதிக்குது. இன்னைக்கு இது எல்லாத்துலயும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா கருதப்படுற சூரியனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க, நவ கிரகங்களோட தலைவராவும் நம்ம சூரிய குடும்பத்தோட மையமாவும் இருக்கிற சூரியனை பத்தி இப்போ விரிவா தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்துல வர்ற இந்த ஒரு வரி இந்து மதத்துல சூரியனுக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு சொல்லுது. பாத்தீங்களா? அவர் வெறும் ஒரு நட்சத்திரம் இல்ல, அவர் பிரபஞ்சத்தோட கண்ணு, எல்லா உயிருக்கும் ஆன்மா, வாழ்வோட ஆதாரம் அப்படின்னு பார்க்கப்படுறார். ஜோதிடத்துல சூரியன் சிம்மராசியோட அதிபதி. அது மட்டும் இல்லாம புராணங்கள்ல அவர் ஒரு முக்கியமான கடவுள். ரவி, பாஸ்கர்னு பல பேர்ல அவரை கூப்பிடுவாங்க. அது மட்டுமா, மகாபாரதத்துல வர்ற கர்ணன், ராமாயணத்துல வர்ற சுக்ரீவன், இவங்களுக்கெல்லாம் தந்தையே சூரியன் தான். சோ அவருக்கு புராண ரீதியாவும் ஆழமான வேர்கள் இருக்கு. சூரியனோட உருவத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு ஆழமான கதை இருக்கு. உதாரணமா, அவரோட தேர் வானத்துல அவர் போற பயணத்தை குறிக்குது. அந்த தேரை இழுக்கிற 7 குதிரைகள் வாரத்தோட 7 நாட்களையோ இல்ல வானவில்லோட 7 நிறங்களையும் குறிக்கலாம். அவரோட தேரோட்டி அருணன் விடியலை குறிக்கிறார். அவர் கையில இருக்கிற தாமரை பூக்கள் அறிவையும் தூய்மையையும் குறிக்குது. இது எல்லாம் சேர்ந்து சூரியனோட ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. சரி, இந்த ஜோதிடம், புராணம் இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டும்தானா? இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, கலாச்சாரத்துல இது எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வார நாட்கள். சூரியனோட இன்னொரு பேரு ரவி. அதிலிருந்து தான் ரவிவாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இதுவே அவரோட தாக்கம் இன்னைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்தியா முழுக்க சூரியனை பலவிதமான பண்டிகைகள் மூலமா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுல பொங்கல், வட இந்தியாவுல சத்பூஜை, ஒடிஷாவுல சாம்பதஷ்மின்னு இப்படி பல கலாச்சாரங்கள் சூரியனோட உயிர் கொடுக்கிற சக்திக்கு நன்றி சொல்றாங்க. யோகாவுல கூட சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்கு. அது சூரியனுக்கு செய்யற ஒரு உடல் ரீதியான வழிபாடு. இந்த 12 ஆசனங்களும் சூரியனோட சக்திக்கு நம்ம உடம்பாலேயே மரியாதை செலுத்துற ஒரு வழி. ஒவ்வொரு அசைவும் நம்மள சூரியனோட உயிர் சக்தி கூட இணைக்குதுன்னு நம்பப்படுது.
கடைசியா இந்த பழங்கால பாரம்பரியத்தை இன்னைக்கு இருக்கிற நவீன உலகம் எப்படி பாக்குதுன்னு பேசலாம். இதோட கலாச்சார முக்கியத்துவத்தையும் இத சுத்தி நடக்கிற விவாதங்களையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான மில்லியன் கணக்கான இந்துக்களுக்கு ஜோதிடம் இன்னைக்கும் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல திருமண பொருத்தம் பார்க்கறது, நல்ல நேரம் குறிக்கிறது வரைக்கும் இது பயன்படுது. இங்க தான் இந்த விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பக்கம் நவீன அறிவியல் சமூகம் ஜோதிடத்துக்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இத ஒரு போலி அறிவியல்னு ஒதுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியாவுல இது ஜோதிர் விஞ்ஞானம்னு ஒரு முறையான படிப்பா பார்க்கப்படுது. சில யூனிவர்சிட்டிலலாம் இதுக்கு கோர்ஸ் கூட இருக்கு. கோர்ட்டு தீர்ப்புகளும் இத ஒரு கல்வி பாடமா அங்கீகரிச்சிருக்கு. சோ இது அறிவியலுக்கும் ஆழமான கலாச்சார நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான சந்திப்புன்னே சொல்லலாம். இறுதியா இந்து ஜோதிடம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது. இந்த மாதிரி பழங்கால நம்பிக்கைகளும் அர்த்தம் தேடுற அமைப்புகளும் டெக்னாலஜியால இயங்குற நம்ம நவீன உலகத்துல தனக்கான இடத்தை எப்படி பிடிச்சுக்குது? அறிவியலுக்கும் பாரம்பரியத்துக்கும் நடுவில் நடக்கிற இந்த உரையாடலை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.